வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தனியார் பேருந்துகள், தொடர்வண்டிகள், வானூர்திகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் போக்குவரத்து முற்றிலுமாக முடங்கியுள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் அதி கனமழை பெய்து வருகிறது. நெல்லை, தூத்துக்குடி, குமரி மாவட்டங்களில் நேற்று முதலே வரலாறு காணாத அளவுக்கு கனமழை கொட்டி வருவதால் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. அதிகனமழை மற்றும் வெள்ள பாதிப்பு காரணமாக தென் மாவட்டங்களுக்கு பேருந்துகளை இயக்கினால் பாதுகாப்பு இல்லை என்பதால் பேருந்து சேவைகளை ரத்து செய்ய முடிவெடுத்துள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் அருகே மண் அரிப்பு காரணமாக இருப்பு பாதை கடுமையாக சேதமடைந்துள்ளது. தாத்தன்குளம் பல மீட்டர் தூரத்துக்கு ஏற்பட்ட மண் அரிப்பால் இருப்பு பாதை அந்தரத்தில் தொங்குகிறது. இதனால் திருச்செந்தூர் சென்னை தொடர்வண்டி நடுவழியிலேயே நிறுத்தப்பட்டது. பல இடங்களில் தொடர்வண்டி கடவு பாதைகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இதனால் சென்னை நெல்லை இடையே இயக்கப்படும் வந்தே பாரத் உட்பட சில தொடர்வண்டிகள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு தொடர்வண்டித்துறை தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் பாலக்காடு, நெல்லை ஜாம்நகர் இடையே இயக்கப்படும் தொடர்வண்டிகளும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. கடவு பாதைகளில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் நிஜாமுதீன் கன்னியாகுமரி விரைவு தொடர்வண்டி, முத்துநகர் மற்றும் சென்னை திருச்செந்தூர் விரைவு தொடர்வண்டிகள் கோவில்பட்டி நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை தூத்துக்குடி இடையே இயக்கப்படும் 4 வானூர்திகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக தூத்துக்குடி செல்ல வேண்டிய 2 வானூர்திகள் மதுரையில் தரையிறங்கின. கனமழையால் பேருந்து, தொடர்வண்டி மற்றும் வானூர்தி சேவைகள் முடங்கியுள்ளதால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர்.